நான் குளிக்கும் போது தான் பார்த்தேன். குளிக்கும்போது பார்க்கும்போது மேலேயே கட்டி இருந்தது. மேலேயே தெரிஞ்சுது. நார்மலாக நமக்கு கையிலலாம் கட்டி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த இடம் மட்டும் வெள்ளையாக வந்து எல்லாரும் சொன்னது நீ செத்து போயிடுவேன். அவ்வளோ கவலைப்பட்டேன். 3 நாளில் முடிஞ்சுது, அதோட இவ்வளோதான் நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அந்த அக்கா தான் சொன்னாங்க காமாட்சிக்கு போகலாம், சரியாயிடும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்கன்ட்டு எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் நான் சரியாயிட்டேன். இப்போ நான் வேலைக்கு போகிறேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோன்னா அப்படி தான் இருக்கேன் இப்போ. என் பேர் சத்யபிரியா. எனக்கு 34 வயசு இருக்கும்போது தான் நாங்கள் இதை நார்மல் கட்டின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்புறம் அது கேன்சர் கட்டின்னு வந்துருச்சு. அப்புறம் காமாட்சிக்கு தான் சொன்னாங்க. நான் வேலை செய்கிற வீட்டில் தான் இங்கே சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தோம். நான் சரியாகி வெளில வந்துட்டேன். வந்து 5 வருஷம் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கேன். எந்த செக்கப்பும் இப்போ வரைக்கும் நான் போல் அவ்வளோ நல்லா இருக்கேன். எல்லோரும் வாங்க, வந்து சீக்கிரமாக சரியாயிடுங்க, என்ன போல் இருங்க. நான் எதுக்குமே இப்போ பயப்படுறதே இல்லை. முடியல, நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டேன். அதனால் நான் எதுக்குமே பயப்படலை. அந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் வந்து பாருங்கள். ஆனால் காமாட்சி வரவங்க ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. என்னோட வேலை செய்கிற வீட்டில் தான் சொன்னாங்க இங்கே ரொம்ப நல்லா பார்க்குறாங்கன்ட்டு. என்னை பார்த்துக்கு நான் எல்லாருமே அவ்வளோ நல்லா பார்த்துக்குனாங்க. என்னோடய அம்மா வீடு போல் இப்போ எனக்கு இது.